அவரை தேர்தல் ஆணையரா நியமிச்சிருக்காரு அரசு தானே. யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே. அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இந்த மத்திய புலனாய்வு துறையெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது, ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாதுன்ட்டு சுதந்திரமா இயங்கும். அது சுத்த பைத்தியக்காரத்தனம். யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களா அது இயங்கும். நீட்னா நீட்டு, மடக்குனா மடக்கும். இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்டுல என்ஐஏ ரைடு விடலாம், இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம், இடி ரைடு விடலாம். அப்படித்தானே இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார்? தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார்? அப்ப அது யாருக்காக பேசும்?